Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 6 மாதங்கள் மட்டுமல்ல, ஓராண்டு ஆனாலும் சென்னை மாநகராட்சி நிதி நெருக்கடியை சீர் செய்வது கடினம் எனவும், அரசு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்து மாநகராட்சிக்கு உதவ வேண்டும் என்றும் துணை மேயர் மகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பாரம்பரியமிக்க பெருநகர சென்னை மாநகராட்சி கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறதாவும், அதே சமயம் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு கூட கொஞ்சம் சங்கடமான சூழல் இருக்கிறதா கருத்துக்கள் வெளியாக இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? என்ன சூழல் நிலவுது? கடந்த 5 ஆண்டு காலத்தில் மக்கள் நல திட்ட பணிகளை நிறைய பணிகள் நம்ம நிறைவேற்றியிருக்கின்றோம். மத்திய அரசிடமிருந்து, அதாவது ஒன்றிய அரசிடமிருந்து வர வேண்டிய நிதிகள், மாநில அரசிலிருந்து வர வேண்டிய நிதிகள்லாம் கொஞ்சம் வராமல் போன சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது. கடந்த காலங்களை காட்டிலும் கடந்த 5 ஆண்டு காலத்தில் மிக பெரிய வளர்ச்சியை நம்ம சென்னை மாநகராட்சி கண்டது. இப்பொழுது சென்னையில் நீங்கள் போக்குவரத்து நிறைய இருக்கின்றது. மெட்ரோ ரயில் பணிகள் நடக்கின்றது மற்றும் பல இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள்லாம் மிக விரைவாக கட்டமைத்து கொண்டிருக்கின்றோம். மேம்பாலங்களும் அதிகமாக தேவைப்படுகின்றது. பல மேம்பாலங்கள் கட்டி முடிகிற தருவாயில் இருக்கின்றது. நிதி ஒதுக்கீடுகள் அதிகமாக தேவைப்படுகின்ற காரணத்தினால் இது மேற்கொண்டு இது அரசு இந்த புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசு இந்த மாநகராட்சியினுடைய நிதிநிலையை கருத்தில் கொண்டு இந்த மாநகராட்சி மேலும் பல வளர்ச்சி பணிகளை தீவிரப்படுத்துவதற்காக ஒரு சிறப்பு நிதியை ஒதுக்கிட வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது நிர்வாகம் சார்பிலேயே பார்க்குறப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அந்த கடைசி காலகட்டத்தில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், குறிப்பாக வேளச்சேரி மேம்பாலம் உள்ளிட்ட 800 கோடி மதிப்பிலான திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதையும் எப்படி பார்க்குறீங்க? இப்போ மேம்பாலம் தேவைன்னு சொல்கிறீங்க, ஆனால் அது நிறுத்தி வைக்கவும் பட்டிருக்கு. அதான் மேம்பாலம் தேவை. அதாவது அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் அதிகமான பகுதி, அந்த பீனிக்ஸ் மால் அமைந்துள்ள அந்த பகுதி கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாகின்றது. அதனுடைய கருத்தில் கொண்டு தான் நம்ம அந்த மேம்பாலங்களை திட்டமிட்டோம். இப்போது அந்த நிதி பற்றாக்குறையால் அதை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அது மாநகராட்சியின் ஆணையர் ஏற்கனவே மாநகராட்சியின் ஆணையராக இருந்து இப்போது அரசின் செயலாளராக இருக்கின்ற மதிப்பு திரு கக்கன்சின் பேடி அவர்களும் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அது நிதி ஒதுக்கீடு பெற்று அந்த பாலங்கள் மீண்டும் அமைந்திட அவர்கள் அதுக்கு வழிவகை காண வேண்டும். மேலே நாடுகளில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நடப்பதற்கு நடைபாதைகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஒப்பந்ததாரருக்கு அதுக்கு ஆணை பிறப்பிக்கின்ற நேரத்தில் அதை ரத்து செய்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி வந்தது. எந்த காரணத்திற்காக ரத்து செய்து விட்டார்கள் என்ற பத்திரிகையில் வந்த செய்தியொட்டி நான் கேட்கின்ற போது ஒப்பந்தங்கள் ஒப்பந்த தொகை அதிகமாக இருக்கின்றது என்று ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். அந்த ஒப்பந்த திட்டங்களை தயாரித்தவர்கள் அதிகாரிகள் தானே திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்கிறார்கள். அப்போது எப்படி அந்த ஒப்பந்த திட்ட மதிப்பீடுகள் அதிகமாக இருக்கின்ற எதை வைத்து நீங்கள் அவர்கள் சொல்கின்றார்கள்? ஆகவே அப்படியே திட்ட மதிப்பீடுகள் அதிகமாக இருந்தால் அது அந்த துறை அதிகாரிகள் விளக்கம் கேட்க வேண்டும். அதை தயாரித்த அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்க வேண்டும். அது தவறுதலாக அந்த திட்ட மதிப்பீடு தவறுதல் தான், அந்த துறை அதிகாரிகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை விட்டு நீங்கள் ஒப்பந்தங்களை ரத்து செய்தால் எந்த வகையில் சரியாக இருக்கும்? இல்லைனா ரத்து செய்திருக்கலாம், மறு ஒப்பந்த மதிப்பீடுகள் தயார் செய்து உடனடியாக அந்த ஒப்பந்தங்களை அழைத்து மீண்டும் அந்த பணிகள் எல்லாம் நடைபெறுவதற்கு நீங்கள் உடனே அது வழிவகை காண வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய அந்த நிதி நெருக்கடி அப்படிங்கிறது சரியாகிறதுக்கு 6 மாத காலம் ஆகும்னு ஒரு கணிப்பு சொல்லப்படுற நேரத்தில் புதிய திட்டங்கள் வருவதற்கும் அதை நிறைவேற்றுவதற்கான சிக்கல் அப்படிங்கிறது தொடர்றதே சார். அப்போ மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் புதிய திட்டங்களுக்கான நோக்கம், எண்ணம் இதெல்லாம் எங்கே? நான் முதலில் பேசும்போதே குறிப்பிட்டேன், 6 மாதம் அல்ல, 1 வருடம் ஆனாலும் இது இந்த நிதி நிலைமை சரியாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அரசின் சிறப்பு நிதி அளித்தால் மட்டுமே இது நிதி நிலையை சீரமைக்க முடியும். காரணம், நிறைய வளர்ச்சி பணிகள் மாநகராட்சி கையாண்டு கொண்டிருக்கின்றது. மாநகராட்சியுடைய வளர்ச்சி தான் சென்னையில் மாநகராட்சி தான் எல்லா துறைகளை காட்டிலும் மாநகராட்சி தான் மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கின்ற துறை. முதலமைச்சர்கிட்ட சிறப்பு நிதி ஒதுக்க சொல்லி கோரிக்கை வைக்கிறோம். பட் இந்த நிதி நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு வேற எந்த மாதிரியான திட்டங்கள் மூலியமா வருவாயை ஈட்டுவதற்கான முயற்சிகள் இருக்கு? இதை நாமே சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உங்களுடைய ஐடியா என்னவா இருக்கும்? இல்லை, ஏற்கனவே நான் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற இணை ஆணையர் நிதி மற்றும் வருவாயுடைய துறையினுடைய இணை ஆணையர்கிட்ட நான் தெரிவிச்சிருக்கிறேன். திருமதி சித்ரா விஜயன் IAS அவரை சொல்லியிருக்கின்றேன். அதாவது குடியிருப்பு பகுதிகள் நீங்களாக ரெசிடென்சியல் இல்லாத நான் ரெசிடென்ஸ், அதாவது கமர்ஷியல் இருக்கின்ற பில்டிங்களை மறு ஆய்வு செய்யணும். சென்னை முழுவதும் இருக்கின்ற
கமர்ஷியல் பில்டிங்ஸ் வந்து மறு ஆய்வு செய்யணும். அதாவது டேக்ஸ் வந்து அவங்க வந்து ஒழுங்காக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா. அது சில இடங்களில் எங்களுக்கு தொடர்ந்து புகார்கள் வருகின்றது. 1,00,000 சதுர அடி மதிப்பீடுள்ள ஒரு கட்டடமாக இருந்தால் அவர்கள் வந்து குறைந்த அளவுக்கு, அதாவது 60,000 சதுரடி 70,000 சதுரடி குறைந்த அரசுக்கு மாநகராட்சிக்கு குறைந்த அளவு ஒரு 20,000 30,000 சதுரடி வந்து குறைத்து காண்பித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு புகார்கள்லாம் வருகின்றது. ஆகவே எந்த விதமான சென்னையில் உள்ள அனைத்து கமர்ஷியல் பில்டிங்ஸும் 10,000 சதுரடிக்கு மேலுள்ள 10,000 சதுரடிக்கு மேலே உள்ள அனைத்து கமர்ஷியல் பில்டிங்கிலும் கண்டறிந்து அதை மறு ஆய்வு செய்து அது உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும். அப்படி கண்டறிகின்ற பட்சத்தில் அவர்களுக்கு அதை வந்து மறு ஆய்வு செய்து அவர்களுக்கு நியூ டிமாண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து அந்த புதிய வரியை வந்து விதித்து அவர்களிடம் வசூல் செய்ய வேண்டும். அதில் வந்து பாரபட்சம் இருக்கக்கூடாது. ஏன்னா கமர்ஷியல் நான் ரெசிடென்சியல் மட்டும்தான், அதை ரெசிடென்சியல் வந்து இல்லாமல், ஏன்னா ரெசிடென்சியல் 2-3 வருடத்துக்கு மட்டும் தான் நம்ம வந்து 25 வருடமாக ஏற்றால் வந்து 2-3 வருடத்துக்கு தான் ஏற்றிருக்கின்றோம். ஆகவே அவர்களுக்கு எந்த தொந்தரவும் நம்ம அதை அளிக்கக்கூடாது. அதுவே ஒரு பெரிய அவங்களுக்கு சுமையாக இருக்கின்றது. நான் ரெசிடென்சியல் அது பெரிய பெரிய மால்ஸ், பெரிய பெரிய கல்யாண மண்டபங்கள், பெரிய பெரிய ஐடி பார்க் நிறுவனங்கள் இதெல்லாம் மறு ஆய்வு செய்யணும்னு வந்து அறிவுறுத்தி இருக்கின்றோம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.